இப்போ இந்த மாதிரி ஒரு 35 வயசு ஆகிட்டு சினிமாவில் போய் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு அந்த பாத்திரங்கள் வந்து புழங்கின டேமேஜ் ஆன பாத்திரம் கொண்டு போய் அங்கே கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த பாத்திரத்தை பற்றி அவன் கவலைப்படவே மாட்டான். நான் சொல்கிறது பாத்திரத்தை சொல்கிறேன். வயசானவங்க பண்ணிக்கிறாங்க. இவங்க அப்படி நினைக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அவன் வந்து ஆயக்கலையில் 64 அப்படி பெரிய வித்வானாக இருப்பான்னு நினைக்கிறாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் ஆயா கிட்ட கூட அவன் கலையை காட்ட முடியாது. இதுதான் உண்மை. 2 பேரும் அப்படி கை அப்படி போட்டுக்கிட்டு அப்படி போவாங்க. வீட்டில் போன பிறகு அவன் பழைய காஸ்டியூம் போயிடணும். இவங்க ஷூட்டிங் போயிடுவாங்க. நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம வந்த பிறகு நம்மக்கிட்ட வந்த பிறகு அவன் எப்படி வேணா இருந்துக்கிட்டோம். அவளுடைய வாழ்க்கை அவள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம். நமக்கும் ஒரு ஜாலியாக கிடும். பேரளவுக்கு நமக்கு ஒரு கல்யாணம், பேரளவுக்கு ஒரு திருமணம் ஸ்டேட்டஸ். அவள் ஒரு நடிகை. வருஷத்துக்கு 3 போகம் செய்யணும்னு நினைப்பான். அப்போ யார் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணணும்னு நினைப்பான். காரணம் கேட்டிங்கன்னா அது ஒரு புறம்போக்கு மாதிரி ஆயிடுதுல்ல. ஆமாம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலி மாதிரி ஒன்று வந்து ஒரு பாதுகாப்பு வேணும். அதுக்கு தான் இந்த நடிகைகள்லாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அவன் 2வது டைவர்ஸ் ஆனாலும் பரவாயில்ல. ஏன்னா ஃப்ரெஷ்ஷான ஆள்கிட்ட போக முடியாது. நீங்கள் பூசாட்டம் பண்ணால் அவன் வந்து பாத்திரம் சுத்தமாக இருந்தான்னு பார்ப்பான். ஆனால் அப்படி இல்லாமல் கேட்டால் அந்த நடிகை 2வது பண்ணிருக்கான், அந்த நடிகை 3 கல்யாணம் பண்ணா, அந்த நடிகை 4 கண்ணா, அதுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து புறம்போக்கு நிலம் மாதிரி ஒரு வேலி வேணுமேன்றதுக்காக பண்ணிக்குதுங்க. காலப்போக்கில் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நடிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா புடவையை மாத்திரமே புருஷனை மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. தான் உண்மை. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஷேகுவார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலம். நடிகை சுனைனா அவங்கள பற்றி தான் கடந்த நாட்களாக பரவலாக போயிட்டு இருக்க நியூஸ் என்னன்னா, அவங்க வந்து ஜூன் 5ஆம் தேதின்னு நினைக்கிறேன், கலித் அல் அமேரி அப்படின்ற வந்து துபாயில் ஒரு பிரபலமான யூடியூபர் மம்முட்டியெல்லாம் வீடியோ எடுத்திருக்கிறாரு. அவங்கள வந்து என்கேஜ்மெண்ட் செஞ்சதா வந்துட்டு ஒரு ஃபோட்டோ கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு போட்டிருந்தாங்க. இதில் ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, அவர் ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆயிருக்கு, 2 பசங்க வேற இருக்கிறாங்க. நடிகைகள் எல்லாமே ஏற்கனவே திருமணம் செய்து டைவர்ஸ் ஆன ஆண்களையே சூஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. நீங்கள் எப்படி சார் அதை பார்க்குறீங்க? இல்லை, நான் இதை எப்படி என்னுடைய அதாவது ஏற்கனவே பலமுறை நான் சொல்லியிருக்கேன். என்னென்னா இது நடிகையாக இருக்கட்டும், அல்லது சாதாரண குடும்ப பெண்களாக இருக்கட்டும், அல்லது ஆணாக இருக்கட்டும் அல்லது பெண்ணாக இருக்கட்டும், அதாவது நடிகையாக இருக்கட்டும் அல்லது வேறு தொழிலதிபராக இருக்கட்டும், அடிப்படையில் ஒரு விஷயம் என்னென்னா இந்த திருமண பந்தம் என்பது எதுக்காக முதல்ல வந்து அதை முடிவு பண்ணணும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ மறுமணம் என்பதை வந்து நான் கேலியோ கிண்டலோலாம் நான் பண்ணவே இல்லை. நான் சொல்கிறேன், மறுமணத்தில் வந்து எனக்கு வந்து எந்த விதமான மன வேற்றுமே எனக்கு கிடையாது. மறுமணம் என்பது தேவையானது தான். ஆனால் அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன், அதுக்கான நியாயமான காரணங்கள் வேணும். ஒரு திருமணம் முறிவு ஆகிடுது, 2 தரப்புலையுமே வந்து வாழ முடியல, பிரிஞ்சு தான் போகணுன்னு சொன்னால் ஒரு முறைக்கு 100 முறை முடிவு பண்ணி தான் வந்து பிரியணுமே. நான் சொல்ல 2 தரப்புலையும் திருமணம் ஆகியிருந்தால். இப்போது ஒரு தரப்பில் வந்து ஏற்கனவே திருமணம் ஆனவர்னு தெரியும், அங்கே வந்து 2 பிள்ளைகள் இருக்கிறாங்கன்றது தெரியும். ஸோ திருமணம் பந்தம் என்பது எப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் கணவன் மனைவிக்கு மட்டுமே கிடையாது. கணவன் மனைவியை தாண்டி அதனுடைய விளைவுகளாக பிறக்கக்கூடிய பிள்ளைகளை சேர்ந்தே அந்த திருமண வாழ்க்கை இருக்குது. மன வாழ்க்கை என்பது 2 ஆணும் பெண்ணும் சேர்ந்து அது வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை அவங்க 2 பேருமே சேர்ந்தால் பிரிஞ்சிட முடியாது. இங்கே நமக்கு பெரிய கோளாறு இருக்குது. இந்த மேரேஜ் இந்த சிஸ்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகளை கணக்கே எடுக்கிறது இல்லை. இவங்க வந்து கேட்டால் பிடிக்கலையா உடனே கேட்டால் வந்து நீங்கள் நானும் விளைக்கலான்றாங்க. ஆனால் அங்கே வந்து அந்த இடத்துல இருக்கிற அந்த பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன ஆகும்? அதுவும் கை குழந்தையாக இருக்குது. சிலது வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்த பிள்ளைகளாக கூட இருக்குது. எத்தனை வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தாலும் திருமணமாகி அவங்களுக்கு வந்து சொந்த காலில் நிற்கிற வரைக்கும் கண்டிப்பாக வந்து தாயும் தந்தையும் கண்டிப்பாக கூட இருக்கணும் தான். இப்போ சின்ன பிள்ளையில இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதாவது கேட்டால் தன் சொந்த காலில் நிற்க முடியாத அளவுக்கு உலகம் பற்றிய புரிதலே இல்லாத போதே இவங்க பிரிஞ்சிடுறாங்க. அப்போ அந்த குழந்தைங்களோட எதிர்காலமாகும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நடிகைகள் வந்து இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, இவங்க வந்து நல்லா தெரியுது இன்னொருத்தருடைய குடும்பம், இன்னொருத்தருடைய வந்து கணவன், தான் திருமணம் பண்ணிக்கக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தருடைய கணவன், அவனை வந்து நம்ம திருமணம் பண்ணிக்கிறோமே, இந்த திருமணம் எவ்வளோ நாளைக்கு நிற்கும்? நீண்ட காலம் நிற்காது. அப்போ இதுவும் டைவர்ஸ் தான் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி தெரிஞ்சிருந்தும் பண்ணுறதோட காரணம்னு கேட்டால் 2 தான் காரணம் ராபின். ஒன்று பணம். அதுவும் நம்ம நாட்டில் வந்து பெரிய இந்த தொழிலதிபர்லாம் இருக்குது, இந்த இளிச்சவாய் தொழிலதிபர்லாம் அவங்க உண்மையிலே என்ன தொழில் செய்கிறானுங்கன்னே தெரில முதல்ல. ஏன்னா தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா எத்திக்ஸ் எப்படியோ அதே மாதிரி தான் வாழ்க்கையிலும் எத்திக்ஸு. இவங்க வந்து லைஃப்பில் இவங்க வந்து எத்திக்ஸை பார்க்காதவனுங்க, இவங்க தொழிலில் என்ன எத்திக்ஸை பார்ப்பானுங்க. உண்மையிலே இவனுக்கு என்ன தொழில் பண்ணுறானுங்கன்றத சந்தேகமாக இருக்குது. இவங்க நல்ல தொழில் தான் பண்ணுறானுங்களா இல்லை முறைகேடாக ஏதாவது சம்பாதிக்கிறான்னு தெரியல. அவனுக்கு சூஸ் பண்ணுற நடிகர்கள் வந்து பண்ண நடிகைகள் தான் சூஸ் பண்ணாங்க. அவனுக்கு நல்லா தெரியும் இந்த நடிகைகள்லாம் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து வாழ்க்கை வந்து வாழ்ந்துருக்கிறாங்கன்றது நல்லா தெரியும். அப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு ஏற்றுக்கிறானுங்க. சரி, அவனுங்க ஏற்றுக்கிறது இருக்கட்டும். இப்போ இவங்க வந்து எதனா அவனை ஏற்றுக்கிறாங்கன்னு சொன்னால் இவங்க கிட்டத்தட்ட திருமணம் வந்து ஒரு அந்த வயதை கடந்து ஒரு மகப்பேறுன்ற அந்த வாய்ப்பை வந்து
அடைய முடியாத ஒரு சூழலில் தான் வந்து இவங்க வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு வசதியாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான தொழிலதிபர் வந்து பணத்தோடு வரான் ஒன்று. ரெண்டாவது கேட்டிங்கன்னா வந்து அங்கே வந்து ஏற்கனவே அவன் திருமணமாகி டைவர்ஸ் ஆகிட்டு வரும்போது இவங்களுக்கு சூட்டபுளாக இருப்பான். சூட்டபிள் மீன்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களை வந்து ரொம்ப அதாவது அந்த பாத்திரம் ரொம்ப சுத்தமான பாத்திரமானு சொல்லிட்டு யோசிக்காதவனாக இருப்பான். நான் சொல்ல புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதாவது என்னன்னு கேட்டால், இந்த பாத்திரம் வந்து வேறு யாராவது புழங்கியிருந்தால் கூட பரவாயில்லை. இப்போது உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இப்படி எடுத்துங்களேன், உதாரணம் சொல்கிறாங்க, புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ திருமணமாகி போகிறாங்கன்னா அவங்க சீர்வரிசை என்ன செய்வாங்க, எடுத்துகிட்டு போவாங்க, புதிய பாத்திரங்கள் கொண்டு போவாங்க. ஒரு புதுசாக வந்து ஒரு 18-20 வயது நிரம்பிய ஒரு பெண், ஒரு 22 வயது முதல் திருமணம் அவங்களுக்கு வந்து வாழ்க்கை பற்றிய புரிதலை அப்போ தான் ஏற்பட்டு அப்போ தான் அவங்க திருமண வாழ்க்கையில் அடி எடுத்து வைக்கிறாங்க. நியூ கப்புள்ஸ் முழுக்க எந்த விதமான தப்பு தவறுக்கு போகாதவங்க வந்து ஒரு அரேஞ்சு மேரேஜோ அல்லது வந்து லவ் மேரேஜே கூட பண்ணி அதுக்கப்புறம் அரேஞ்சு மேரேஜோ பண்ணிட்டு போனாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து புதுசாக வாழ்க்கையை தொடங்கக்கூடியவங்க. அதாவது கேட்டினா அப்போ தான் அவங்களுக்கு தாம்பத்தியம்னா என்னென்னே தெரியாதவங்க புதுசாக தாம்பத்தியம் எடுக்கும்போது இப்படி போவாங்க, புதிய பாத்திரங்களை சீர்வரிசையாக கொண்டு போவாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு 35 வயசு ஆகிட்டு சினிமாவில் போய் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல வந்து அந்த பாத்திரங்கள் வந்து என்ன புழங்கின பாத்திரம் டேமேஜ் ஆன பாத்திரம் கொண்டு போய் அங்கே கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த பாத்திரத்தை பற்றி அவன் கவலைப்படவே மாட்டான். நான் சொல்கிறது பாத்திரத்தை சொல்கிறேன். சீர்வரிசையாக கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இது பழைய பாத்திரமா புது பாத்திரம் அதை பற்றி யோசிக்கவே மாட்டான். எப்படியோ மொத்தம் ஒரு பாத்திரம் ஏதோ ஒரு சீர்வரிசை ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அது பழைய பொருளா புது பொருளா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயன்படுத்தின பொருளா அதை பற்றி அவன் யோசிக்க மாட்டான். ஏன்னா அவனே வந்து பழைய பாத்திரம் தான். அங்கே நான் சொல்கிறது பாத்திரங்களை சொல்கிறேன். புரியுதுங்களா? அவன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது ஒரு கணவன் மனைவி என்ன நினைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு பீரியடில் நான் சொல்ல பீரியட்னா இப்போ கூட இருக்கிறாங்க அந்த மாதிரி. என்னன்னு கேட்டிங்கன்னா தன் மனைவி தனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கணும், அவள் வரும்போது சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் இருக்கிறாங்க. நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்மக்கிட்ட வந்த பிறகு சுத்தமாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு. ஆமாம். ஆனால் அதை கடந்து மூணாவதாக ஒரு கேட்டகரி இருக்குது. அவள் எப்படி வேணாலும் இருந்துக்கிட்டோம், நம்ம வந்த பிறகு நம்மக்கிட்ட வந்த பிறகு அவள் எப்படி வேணாலும் இருந்துக்கிட்டோம், அவளுடைய வாழ்க்கை அவள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம், நமக்கும் ஒரு ஜாலியாக கிட்டோம், பேரளவுக்கு நமக்கு ஒரு கல்யாணம், பேரளவுக்கு ஒரு திருமணம். காரணம் என்ன கேட்டிங்கன்னா ஸ்டேட்டஸ், அவள் ஒரு நடிகை, அதுக்கு திருமணமே பண்ணாமலே இருக்கலாமே. அதைத்தான் நானும் சொல்கிறேன். இதனால் என்ன தெரியுமா ரபின், நல்லா சொன்னீங்க, பண்ணாமையே இருக்கலான்ட்டு. இவங்க பண்ணாமல் இருக்க முடியாது. இந்த நடிகைக்கு பொதுவாக சொல்கிறேன். ஓகே. ஏன் பண்ணாமல் இருக்க முடியாதுன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே வந்து அவங்க வாய்ப்புகள், சினிமா வாய்ப்புகள் போயிடும். இவங்ககிட்ட இருக்கிற பணம் வந்து பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல கரையும். பணம் கரையும் போதெல்லாம் இவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படும், எதிர்காலம் குறித்த பயம் ஏற்படும். இருக்கிற பணத்தை பாதுகாக்கணும். இங்கே வந்து நமக்குன்னு வந்து ஒரு வேலி இல்லாமல் இப்போ ஒரு விவசாய நிலம் இருக்குது, வேலி இல்லாமல் இருந்துன்னா யார் வேணாலும் விவசாயம் பண்ணணும்னு நினைப்பான். ஆமாம், புரியுது. புரியுதுங்களா? புரியுது. வருஷத்துக்கு 3 போகம் செய்யணும்னு நினைப்பான். புரியுதா சொல்கிறது? அப்போ யார் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணணும்னு நினைப்பான். இப்போ நீ இப்போ பண்ணிட்டியா, நான் இந்த போகம் நான் பண்ணிக்கிறேன், அடுத்த போகம் நான் பண்ணிக்கிறேன். காரணம் கேட்டிங்கன்னா அது ஒரு புறம்போக்கு மாதிரி ஆகிடுதுல்ல. ஆமாம். வேலியும் கிடையாது. அப்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலி மாதிரி ஒன்று வந்து ஒரு பாதுகாப்பு வேணும். அதுக்கு தான் இந்த நடிகைகள்லாம் என்ன செய்யறான்னு கேட்டிங்கன்னா, அவன் 2வது டைவர்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, ஏன் பண்ணும், ஏன்னா ஃப்ரெஷ்ஷான ஆள்கிட்ட போக முடியாது. நீங்கள் புதுசாட்டம் பண்ணால் அவன் வந்து பாத்திரம் சுத்தமாக இருந்தான்னு பார்ப்பான், சிக்கல் இருக்குது அதில். கரெக்ட். இல்லை, அப்போ வந்து என்னன்னா இது மாதிரி கல்யாணம் ஆனவங்கிட்ட போயிட்டான், அவன் கண்டுக்கவே மாட்டான். அவன் என்ன வந்து காரை திறந்து விடுவான், வாட்ச்மேன் வேலை பார்ப்பான், நாயை கழுவான். இப்போ பல நடிகைகளுடைய கணவன்கள் வந்து கிட்டத்தட்ட இதை தான் செஞ்சுன்னு இருக்கிறாங்க. ஆனால் வெளியே தெரியாது. பெரிய பார்ட்டிக்கு போகும்போது, ஆமாம், பெரிய பார்ட்டிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படி 2 பேரும் அப்படி கையை அப்படி போட்டுக்கிட்டு அப்படி போவாங்க. வீட்டில் போன பிறகு அவன் பழைய காஸ்டியூம் போயிடணும், இவங்க ஷூட்டிங் போயிடுவாங்க. நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் பொதுவில் சொல்கிறேன், யாரையும் நான் சொல்லவே இல்லை. நடிகைகள், நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நடிகைகளை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய சாதாரண மக்கள், நடுத்தர வந்து குடும்பத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்கன்னு சொல்கிறேன். ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வருத்தம், இது ஏதோ நான் போகிற போக்கில் காமெடிக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு காலத்தில் வந்து அமலா புடவை, நதியா புடவை, ஆமாம், இப்படி கதாநாயகிகள் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிம்ரன் சாரி, இப்படி பல நடிகைகள் பேர்லேயே புடவை வரும். நானே குடும்பத்தை போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு புடவை வாங்கும்போது கேட்டால் இது வந்து பேர், புடவைகளுக்கு பேரை வந்து நடிகைகள் பேர் தான் வைப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு நடிகைகளை நேசிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தாங்க. அந்த புடவையோட அந்த நடிகைகளை நேசிக்க காலப்போக்கில் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நடிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா புடவையை மாத்திரமே புருஷனை மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் உண்மை, நான் சொல்கிறது உண்மை. அப்போ இதை பார்க்குற நடுத்தர குடும்பங்களும் இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா புடவையை மாற்றுற மாதிரி
புருஷனை மாத்துறாங்க. இது வந்து நடுத்தர குடும்பங்களே இப்போ ஆரம்பிச்சாச்சு. ஒரு வருத்தமாக ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நீங்கள் எப்பயாவது இந்த தந்தி பேப்பரில் மணமகன் தேவை மணமகள் தேவைன்னு போட்டிருக்கோம். ஆமாம். அதை நீங்கள் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், மறுமணம் என்பதே அதில் வந்து ரொம்ப ரேராக இருக்கும். மறுமணமே கேட்க மாட்டான். செகண்ட் மேரேஜ் அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா மறுமணம் கேட்க மாட்டான். இப்போ நீங்க எடுத்தீங்கன்னா மணமகனை காட்டினா மணமகள் வந்து பாத்தீங்கன்னா மறுமணம் தேவைன்னு போட்டிருக்கான். வயசு எவ்வளோன்னு கேட்கணும் நீங்க இந்த இடத்துல. வயசு என்ன? ஒரு பெண்ணுக்கு வந்து வயசு வந்து 23. மறுமணம் மணமகன் தேவை. 23ல மறுமணம். 23 மணமகன். அது என்ன மயிர் வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம் 23 வயசுல? இல்லை 25லேயே நிறைய பேர் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறாங்களே சார். தயவு செஞ்சு வரதுக்கு கஷ்டமாக தான் எனக்கு சொல்றதுக்கு. ஓகே, நீங்க 25 தப்பு சார். மறுமணம் என்பது 30 கடந்து 35 கடந்து நான் மறுமணத்தை கொச்சப்படுத்தல. இங்க மறுமணம் என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதவை மறுமணத்தை நம்ம வந்து ஏற்றுக்கிட்டே தீரணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா வந்து செய்தாக வேண்டியது. அப்படியே நீங்க வந்து கருத்து வேற்றுமை பிரிஞ்சவங்களா கூட இருக்கட்டுமே, அந்த கருத்து வேற்றுமை வந்து வாழ்ந்த பிறகுதானே வரும். ஆமா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 35 வயசு வரைக்கும் ஒரு 5 வருஷம் அவங்ககிட்ட வாழ்ந்தாச்சுங்க. இதுக்கு மேல அவனோட வாழ முடியலங்க, அவன் கொடுக்குற டார்ச்சர் தாங்க முடியல. ஆமாமா, 2 சைட்லயும் சொல்லலாம். அவன் இவன் சொல்லுவான், அவன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நேரடியா இப்போ வழக்குன்னு போனாலே என்ன சொல்றான் தெரியுங்களா, அந்த வழக்கை விசாரிக்கிறது தான் சிக்கல். ஒரு விவாகரத்து வழக்கு போன கேட்டா அவன் பக்கத்துல படுக்கிறது இல்ல. ரெண்டு தரப்புலையும் அதுக்கு யார் பஞ்சாயத்து பண்ண முடியும்? சத்தியமா யாராலையும். இந்த சனியில ஒழிஞ்சு பிரிஞ்சு போங்க, அவ்வளவுதான். இதுல கவுன்சிலிங் அது ஒரு காரணமா கொண்டு வராங்க. அது ஒரு காரணமா கொண்டு வராங்க. ஆனா உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஆனா டைவர்ஷன் கேட்கும்போது பாத்தீங்கன்னா இதான் பிரச்சனை. இது ஈஸியா இப்படி போட்டா வந்துடும் டைவர்ஸ். அவன் என்னோட இப்போ நான் சொல்றது புரியுதுங்களா? 23 வயசுல ஒரு வந்து மன வாழ்க்கைன்னு சொன்னா அது என்ன வாழ்க்கை வந்திருக்கும்? அப்போ இதெல்லாம் நடிகர்களை பார்த்து கத்துக்கிற விஷயம்னு எடுத்துக்கலாம். அதுதான் இப்போ இந்த நடிகைகள்லாம் இவங்களெல்லாம் பார்த்துட்டு அவங்க பண்ணலையா மறுமணம், இவங்க பண்ணலையா மறுமணம், இவங்க மறுமணம் பண்ணியிருக்காங்க, அவங்க மறுமணம் பண்ணியிருக்காங்க. இந்த நடிகைகளை உதாரணம் காட்டி சாதாரண நடுத்தர குடும்பங்கள்லாம் சீரழிஞ்சு சிக்கி சிதிலமாய் போயிருக்கு. இது உண்மை. இது உண்மை. நடிகைகள் கிட்ட வந்து அந்த வந்து ஃபாலோ பண்ற அந்த இது இருக்கு இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்க, இப்போ சுனைனா நீங்க பேசுனீங்க. சுனைனாக்கு எவ்வளவு பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? இன்ஸ்டால கோடி கணக்கு சார். ஆமா ஆமா, மில்லியன் கோடி மில்லியன் சம்திங் அந்த மாதிரி இருக்கு. ஆமா, அவரும் அந்த திருமணம் பண்ணிட்டு இருக்கான்ல. ஆமா ஆமா, அந்த பாய் அவரும் அப்படிதான், அவரும் பெரிய ஆளு. சார் இங்க பாத்தீங்களா, இங்க வந்து நம்ம வந்து யாரையும் குற்றப்படல. இந்த மாதிரியான வந்து வந்து மன வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா? நான் சொல்றேன், யாரும் எந்த மதமா இருக்கட்டும், தயவு செய்து அந்த பிள்ளைங்களை பாருங்க. நான் கேட்கறது அந்த பிள்ளைங்களோட வளர்ந்து வந்து எதிர்காலம் எப்படி சார் இருக்கும்? நீங்க தானே பெற்றுக்கிறீங்க. அந்த பிள்ளைகளை வந்து என்ன பெற்றெடுத்துங்கன்னு சொல்லிச்சுங்களா? நீங்கள் தான் பெற்றுக்கிறீங்க. ஆமாம். ஆனால் நீங்கள் பாட்டு வந்து மறுமணம்னு சொல்லிட்டு இப்படி போயிருக்கீங்க. எனக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறது. ஒரு ஸ்கூல் ப்ரோக்ராமில் ஒரு ஹெச்எம் வந்து பேசுகிறாங்க. ஹெச்எம்மில் அவங்க பிரின்ஸிபல் பேசுகிறாங்க, ரிட்டையர்டு பிரின்ஸிபல் பேசுகிறாங்க. ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்கிறாங்க. அவங்க பேசுகிறாங்க ஸ்கூல் ப்ரோக்ராமில். ஏகப்பட்ட பேர் இத்தனை நம்பர் 1 ஸ்கூல் சென்னையில் இருக்கிற ஸ்கூலில் பேசுகிறாங்க. அவங்க அந்த ப்ரோக்ராமில் பேசுகிறாங்க, நான் இங்கே இருக்கிற பல குழந்தைகள் நான் பார்த்துருக்கிறேன். பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக பார்த்து நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். நான் தயவு செய்து நீங்கள் வந்து கணவன் மனைவி உங்களுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் 4 சவத்துக்குள்ளே பேசி தீர்த்துக்கோங்க. தயவு செஞ்சு பிரிஞ்சு போகாதீங்க. அதனால் பாதிக்கப்படுறது குழந்தைங்க தான். பல குழந்தைகள் வந்து தாய் தகப்பனம் பிரிஞ்ச குழந்தைகளை நான் பார்த்துருக்குறேன். அவங்க கண்ணில் ஏக்கத்தை பார்த்துருக்குறேன், கண்ணீரை பார்த்துருக்குறேன். தயவு செஞ்சு உங்களுக்குள்ளே எவ்வளோ கருத்து வேற்றுமையாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே பேசி தீர்த்துங்க. தயவு செஞ்சு பிரிஞ்சிடாதீங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன். ஒரு கூண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரக்கடையில் வந்து ஒரு கூண்டில் வந்து ஒரு வந்து தாய் பறவை தந்தை பறவை வசிச்சிருக்கு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குஞ்சு பறவைகள் 4 குஞ்சு பறவைகள் பிறக்குது. ஒரு கட்டத்தில் வந்து கேட்டால் அந்த தந்தை பறவை வந்து பார்த்தீங்கன்னா வேறு இன்னொரு பறவையோட பெண் பறவையோட போயிடும். ஓகே, உடனே இவங்க பார்ப்பாங்க, நீ போயிட்டு யார் நானும் போகிறோம் பாருன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு ஆண் பறவையோட இவங்க பறந்து இந்த பெண் பறவை வந்து தாய் பறவை பறந்து போயிடும். அப்போ அந்த குஞ்சுகள் வந்து பார்த்திங்கன்னா ரெக்க கூட முழக்க முடியாத அந்த குஞ்சுகள் வந்து பார்த்திங்கன்னா எறும்பு, ஈக்கள், எறும்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கடிச்சு தின்னு வந்து துடிதுடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காற்று மழையில் வந்து பட்டு அந்த 4மே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இறந்து போயிடும். இது வந்து ஒரு பறவைகளுக்கே இந்த மாதிரின்னு சொன்னால் மனிதர்கள் நம்ம பார்த்துங்க. உங்கள் பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தாயும் தந்தையும் அரவணைப்பு இல்லாத குழந்தைகள் வந்து எப்படி வளருவாங்க யோசிச்சு பாருங்க. ஆமா, இப்போ ப்ரீவியஸா அந்த சலாமா முகமது அவங்க தாய், அவங்க இப்போ அவங்களுக்குமே வந்து இப்போ அந்த பசங்களை நினைச்சா இப்போ வரப்போறவங்களையும் அவங்க தாயை நேர்த்துக்க முடியாது. அதுதான் சார் இப்போ நான் கேட்குறேன். சுனைனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு வயசு வித்தியாசம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன் ஒரு 7.5 எப்படியும் இந்த நீங்கள் சொல்லக்கூடிய சுனைனாவை திருமணம் பண்ணிக்கிறவனுக்கு எப்படியும் ஒரு கூடுதலாக வந்து ஒரு 15 வயசு இருக்கும், இல்லை 10 வயசு இருக்கும். இவங்க அதெல்லாம் பார்க்கறது இல்லை, வயசானவங்க தான் பண்ணிக்கிறாங்க. ஆமாம், இவங்க அப்படி நினைக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அவன் வந்து ஆயக்கலையில் 64 அவன் பெரிய வித்வானாக இருப்பான்னு நினைக்கிறாங்க. அவனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் ஆயா கிட்ட கூட அவன் கலையை காட்ட முடியாது. இதுதான் உண்மை. ஓகே, புரியுங்களா? அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவன் பெரிய வித்வான், செக்ஸில் பெரிய வித்வான் நினச்சிட்டு பண்ணிக்கிறாங்க.
சரிங்களா? அப்போ அது என்ன கேட்டால் ஒரு கல்யாணம் திருமணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா வயசு யாருக்குரிய பார்த்தீங்கன்னா சுனைனாக்கும் அவங்களும் அந்த பிள்ளைகளுக்கு வயசு என்னன்னு கேட்டால் ஒரு 50% தான் இருக்கும், பாதிக்கு பாதி தான். ஆமாம் ஆமாம், சீரியஸ். அது கூட கம்மியாக இருப்பாங்க. அப்போ அந்த பிள்ளைகள் எப்படி இவங்க அம்மானே ஏற்றுக்க முடியும்? அம்மா அப்போ ஒருவெல்லாம் தாய் தந்தையர் அவ்வளோ ஈஸியாக கிடையாது சார். ஈஸியாக போகிற போக்கில் இவர் அப்பான்னு கூப்பிடு என்ன, எத்தனையோ குடும்பங்களை நான் பார்த்துருக்குறேன். நான் மீண்டும் சொல்கிறேன், ஒரு விவாகரத்தான ஒரு பெண்ணாக இருந்தாலும் அது ஆணாக இருந்தாலும் நீங்கள் திருமணம் பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னால் அது அந்த வாழ்க்கை கூட வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நிலைக்கணும். அப்படியான திருமணத்தை நீங்கள் சூஸ் பண்ணணும். நீங்கள் போகிற பக்கம் ஒரு விவாகரத்து, அப்படி இவனை விவாகரத்து. இப்போ இது என்ன தெரியுமா ஆகுது? நான் வந்து ஒரு இணையத்திலே கூட ஒரு செய்தி பார்த்தேன், ஒருத்தர் நல்ல தகவல் சொன்னார். இப்போ இது மாதிரியான பெண்கள், நம்ம நடிகைகள் சொல்லலாம், பெண்கள்னு எடுத்துங்க, விவாகரத்து பண்ணி இல்லை இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வந்து வேறு ஏதோ ஒரு சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னா எப்படி இருந்தாலும் அவங்களுடைய முதல் வாழ்க்கை அவங்களுக்கு வரும். அது ஒரு ஆணை நீங்கள் வந்து ஒரு உயிராக நேசிச்சிருந்தீங்கன்னா, இல்லை கணவன்ற அந்த உறவில் அவன் இருந்தான்னா, நீங்கள் அவனோட புழங்கினது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் ஒரு ஆம்பளையோட புழங்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரிய வரும். எப்படி இருந்தாலும் ஒரு ஆணோட நீங்கள் புழங்குறீங்க, இல்லை ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணோட புழங்குறாருன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல மனைவின்ற இடத்துல இன்னொரு பெண் வந்தாங்கன்னா எப்படி அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடல் உறவு அந்த காட்சிகள் வந்து அந்த மனக்கண் முன்னாடி வரும். கண்டிப்பாக வரும். ஆமாம். இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? இப்படி நீங்கள் டிஃப்ரென்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா இயல்பாகவே உங்களுக்கு என்னன்னு கேட்டால் அதை விட இது பெட்டர், இதை விட அது பெட்டர்னு சொல்லிட்டு அடுத்த வாழ்க்கை நோக்கி அடுத்த இன்னொரு பெண்ணையோ இல்லை ஆணையோ நோக்கி நீங்கள் நகரக்கூடிய சூழ்நிலை வரும். இப்போ மறுமணம்ங்கிறது நிறைய நடக்க வேண்டிய இருக்கும். மறுமணம் பண்ணலாம் சார். மறுமணம் என்பது விதவை மறுமணம் பண்ணலாம், விவாகரத்து மறுமணம் பண்ணலாம். ஆனால் அதுக்கான காலகட்டம் அவகாசம் அந்த இதெல்லாம் வேணும். 23 வயசுல என்ன மயிறு நீ வாழ்க்கை வாழ்ந்துருப்ப அவனோட, அதுக்குள்ளே நீ டைவர்ஸ், அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ வந்து உனக்கு அங்கே அது மட்டுமே பிரச்சனை இல்லை, அதை கடந்து பல பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் போட்டு வந்து சொன்ன மிக்ஸ் பண்ணிக்கூடாது. அங்கே வாழறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகளை தேடி இருக்கணும். தேவைகள் வந்து பூர்த்தி ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விரும்பணும். 2 தரப்புலையும் நான் சொல்கிறேன், 1 தரப்பு இல்லை, எல்லா தேவைகளும் நான் சொல்கிறது. அப்போ ஒருத்தர் நேசிச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே திருப்தியை அடைய முடியும். ஒருத்தர் நேசமே இல்லாமல் நீங்கள் என்ன புழங்குனீங்கன்னா அது மிஷின் மாதிரி இருக்கும். அந்த புழக்கம் சொல்கிறேன், அந்த உறவு வந்து மிஷின் மாதிரி இருக்கும். ஒருத்தர் அன்பு பரிமாற்றம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சிங்கன்னா மிஷின் மாதிரி இருக்கும்ன்ற நான். இப்போ என்னோட கேள்வி என்ன சார், இப்போ ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மறுமணம்ங்கிறது ரொம்ப ரேராக தான் நம்ம பார்க்கணும். அவங்களால மட்டும் எப்படி ரொம்ப நாள் வாழ்க்கையை வாழ முடிஞ்சது சார்? இல்லை, அது என்னென்னா இவங்க ஏற்றுப்பாங்க, வேறு வழி இல்லை. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா கழுத கட்டா குடிச்சவர் சொன்னல, அந்த மாதிரி கேட்டால் இனிமேல் அவங்களால அடுத்த வாழ்க்கை போக முடியாது. இப்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகையை கூட இருக்கட்டும், 50 வயசு ஆயிடுச்சு, அதுக்கு மேலே அவங்களால இந்த மறுமணங்கள் என்பது இவனை விட்டுட்டாம அவனை விட்டு இவன் சொல்லிட்டு பல ஜீனியஸ்லாம் இப்போ இருக்கிறாங்க. புரியுங்களா? ஊரே கொண்டாடுற அளவுக்கு கல்யாணம்லாம் பண்ணுறாங்க இல்லையா? அவங்களாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் போக முடியும், இதுக்கு மேலே போக முடியாது. இப்போ ரொம்ப சொன்னாங்க, ஐஸ்வர்யா தனுஷ் வந்து பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஆமாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லதாவுக்கு வந்து ரொம்ப மன வருத்தம், மன வேதனை. அவங்களுக்கு என்ன வேதனை மன வருத்தம் கேட்டினா, பொண்ணோட வாழ்க்கை இப்படி பிரிஞ்சு போச்சு, பொண்ணோட வாழ்க்கை இப்படி கெட்டு போச்சுன்னு வருத்தப்படல, இன்னொரு கல்யாணம் அவங்களுக்கும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. காரணம் கேட்டால் பிள்ளைங்களுக்குலாம் 20 வயசு ஆயிடுச்சு. எப்படி வருத்தம்? எப்படி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலையில் டர்பன் கட்டிங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஊரே கொண்டாடுற மாதிரி கல்யாணம் பண்ணானுங்க. நான் மீண்டும் சொல்ல சார், யாரையும் கேள்வி பண்ணல, கிண்டல் பண்ணல, யாருடைய வாழ்க்கை யார்கிட்டே இல்லை. நான் சொல்லுவேன்னு கேட்டினா இங்கே ஏற்றத்தாழ்வு இருக்கும். திருமண வாழ்க்கையில் மன வாழ்க்கையில் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் காதல் திருமணம் பண்ணிக்கோங்க, இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கோங்க, இங்கே சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். கணவன் மனைவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பற்றாக்குறைகள் இருக்கும். ஏதாவது பொருளாதார பற்றாக்குறை இருக்கலாம், இல்லை உடல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா உறவு கூட்டத்தை கூட பார்த்தீங்கன்னா வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கலாம். நீங்கள் இப்படியே வந்து சில பேர் இருக்கிறான், அவங்களுக்கு தெரியுமா, இந்த கல்யாணம் பண்ணிக்கிறானுங்கள்ல, அவனை கேளுங்களேன், ஏன் வந்து இவ்வளோ வயசாகிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ரெண்டாவது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா, ஆமாம் கடைசி காலத்தில் எனக்கு சுத்தணி வச்சுக்கிறதுக்கு ஆள் வேணும், எனக்கு கடைசி காலத்தில் வந்து தைலம் தேய்க்கிறது வேணும்னா, எப்படி இவன் கடைசி காலத்தில் சாகும் போது இவனுக்கு வந்து தைலம் தேய்க்கிறதுக்கு ஆள் வேணும், சுத்தணி வச்சு கொடுத்துக்கு ஆள் வேணுமா? ஏன் அதை நீ வச்சுக்க முடியாது? எப்படியும் உன் கை ஃபங்க்ஷன் ஆகும்ல, 2 கை எப்படினாலும் ஒரு வேலை பண்ணிக்கலாம். வேலை செய்யலாம், அதெல்லாம் கணக்கு, சும்மா பேச்சுக்கு. இவனுக்கு தேவை என்னன்னு கேட்டால், பொண்டாட்டி செத்துட்டாளா, பிள்ளைங்கள்லாம் அப்படி இப்படி பண்ணியாச்சு என்ன, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை. ஸோ கடைசி வரைக்கும் இது என் வாழ்க்கை நானே வாழ்ந்து தருவேன்னு சொல்கிறேன். இங்கே வந்து நான் மீண்டும் கூட சொல்கிறேன், நீங்கள் இன்னொருத்தருக்காக நீங்கள் வந்து ஒரு தியாக வாழ்க்கை வாழாமல் உங்கள் வாழ்க்கை பூர்த்தி ஆகாது. அது தியாக வாழ்க்கைனா என்னன்னு கேட்பீங்க கேட்டால், விட்டு கொடுத்து வாழறது தான். புரியுது. ஓகே. உங்களுடைய கணவன் மனைவினா மனைவி விருப்பத்துக்காக கணவன் வாழணும், கணவன் விருப்பத்துக்காக மனைவி வாழணும். இதுதான் அந்த பரஸ்பரம் விட்டு கொடுத்து வாழறதுன்றது. அதுதான். ஆனால் அப்படி இல்லாமல் கேட்டால், அந்த நடிகை 2வது பண்ணினா, அந்த நடிகை 3 கல்யாணம் பண்ணா, அந்த நடிகை 4 கல்யாணம், அதுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து புறம்போக்கு நிலம் மாதிரி ஒரு வேலி வேணுமேன்றதுக்காக பண்ணிக்குதுங்க. நீங்கள் வேலைக்காக கல்யாணம் பண்ண முடியாது,
முழுக்க முழுக்க வாழ்க்கை துணைக்காக, கடைசி வரைக்கும் வாழ்க்கை துணைக்காக பண்ணிக்கிறது தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு திருமணன்ற சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிறீங்க, பிள்ளைகள் வருது, அந்த பிள்ளைகளை வளர்க்கணும், அந்த பிள்ளைகள் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா பேரம் பேத்தி எடுக்கணும், இப்படி வம்ச விருத்தி ஆகுது, அது திருமணம் நீங்கள் பண்ணிக்கிறது. ஆனால் நீங்கள் ஒரு நடிகையை வந்து நீங்கள் முன்னுதாரணம் எடுத்துட்டீங்கன்னா, அந்த நடிகைன்னு கேட்டால் அவள் வந்து கேட்டால் கடைசி வரைக்கும் அவள் தனிக்கட்டம் தெரிஞ்சிச்சு, அவளுக்கு இப்போ பணம் வந்து கரைஞ்சிக்கிட்டே வரும். இன்றைக்கி இருக்கிற தொகை வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு சின்ன தொகையாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து தேவை வந்து ஒரு வந்து பணம் கொட்டுற மரம் தேவை. அவன் எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலை கிடையாது. அவன் வந்து எத்தனை கல்யாணம் பண்ணினாலும் எத்தனை டைவர்ஸ் ஆனாலும் இவங்க அதை பற்றி கவலை கிடையாது. இப்படி தான் வந்து இங்கே நடிகைகள் வந்து வாழ்க்கை. நான் கொச்சப்பதான் சொல்ல, நான் பெரும்பாலும் நான் குறிப்பிட்டு பல பேரை என்னால் உதாரணத்தை கூட என்னால் சொல்ல முடியாது. நான் அதை சொல்கிறதுக்கு நான் விரும்பலை. திருமண வாழ்க்கை வாழறீங்கன்னா குறைஞ்சபட்சம் அந்த திருமண வாழ்க்கை எதுக்குன்னு யோசிங்க. எதுக்கு அந்த திருமண வாழ்க்கை? நீங்கள் இன்னொரு குடும்பத்தை கெடுக்கிறது இல்லை இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுத்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, அந்த வாழ்க்கை வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நிலைக்குமா? அது சரியானதா? எதுக்காக இந்த திருமணம்? அப்போ பணத்துக்கு தான் உங்களுக்கு திருமணம் சொன்னால் அப்போ இது வந்து நீங்கள் என்ன மாதிரியான வாழ்க்கை வாழறீங்க? அசிங்கமான ஒரு வாழ்க்கை வாழறீங்கல்ல. பணத்தை சார் ஒரு கடைசியாக ஒன்று முடிச்சுட்டு நான் முடிக்கிறேன் சார், தயவு செஞ்சு நீங்கள் வேணால் பாருங்கள். பாக்யராஜ் ஜீனியஸ் யார்? பாக்யராஜ். நீங்கள் சோறு இல்லாத சித்திரங்கள்னு ஒரு படம், பாக்யராஜ் அதில் நடிச்சிருப்பார், ஒரு ரோல்லேயே நடிச்சிருப்பார். ஓகே, அந்த படத்தை நீங்கள் எடுத்து தயவு செய்து அந்த படத்தை எல்லாரும் பாருங்கள். அந்த படம் வந்து பாடம். ஓகே, ஒரு கணவன் இழந்த மனைவி தன் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் வளர்கிறதுக்காக, வறுமைக்காக, அந்த பிள்ளைகளை வளர்த்து எடுக்கணுமேன்றதுக்காக ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேர்டேக்கராக ஏற்றுப்பாங்க. அந்த கேர்டேக்கர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, இவங்க டெய்லர் மிஷின் வாங்கி கொடுப்பாரு, அந்த குடும்பத்துக்கு தேவையான உதவி பண்ணுவார். ஆனால் வந்து அவர் வந்து அந்த அம்மாவோட, அதாவது அந்த குடும்பத்தோட, நான் சொல்கிறேன் இல்லையா, அவங்களோட புழங்கிட்டு போவார், உடல் உறவு செஞ்சுட்டு போவார். அவங்களுக்கு தேவையான, குடும்பத்துக்கு தேவையான செய்வார். அவ்வளோதான். ரொம்ப நல்லா எடுத்துருப்பார் அது அந்த படம். சொன்னால் கடைசியாக கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், மிஷின் பழசாயிடுச்சு. அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு வயசு வந்து பெரிய பொண்ணாயிட்டு இருப்பான். அப்போ சொல்லுவார், 4 பிள்ளைகள் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க அந்த படத்தில். நீங்கள் பாருங்கள், எடுத்துப்பாங்க, சுவர் இல்லாத சுற்றுருங்க. கடைசியாக அவர்னு கேட்டால் அந்த மிஷினை மாற்றுன்னு சொல்லிட்டு போவார். அதனுடைய பொருள் என்ன தெரியுங்களா? அதனுடைய பொருள் என்ன? அவர் மிஷின் ரொம்ப பழசாயிடுச்சு, அந்த மிஷினை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு போவார். அப்போ என்ன அர்த்தம்னா, அவங்க வீட்டில் வந்து வயசு வந்து பொண்ணு வந்துச்சுல, உனக்கு வயசாயிடுச்சு, உங்கள் வீட்டில் பொண்ணு வந்து வயசு வந்துச்சுல, பெரிய பொண்ணு ஆகிட்டால, ஆமாம், அவளை வந்து உங்கள் இடத்துக்கு வரணும் அப்படின்றது தான் அதனுடைய பொருள். இப்போ புரியுதுங்களா? கேர்டேக்கர் என்றைக்கும் கேர்டேக்கர் தான். வாழ்க்கையில் சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோதானா அவ்வளோதான். நீங்கள் வந்து பிள்ளைய வளர்க்கணும், எனக்கு தைலம் தேய்ச்சி விடுறதுக்கு எனக்கு பொண்டாட்டி வேணும், எனக்கு பிள்ளைய வளர்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புருஷன் வேணும், அப்படிலாம் நீங்கள் பண்ண முடியாது. இங்கே எல்லாருமே தனி தான். கடைசி வரைக்கும் நினச்சிக்கலாம் வேணா, இவன் கடைசி வரைக்கும் நம்மளோட வருவான், இவன் கடைசி வரைக்கும் நம்மளோட, இங்கே எல்லாருமே தனி தான். ஆனால் இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு நமக்கு என்ன வாய்த்ததோ அதை மட்டும் தான் நம்ம வந்து, அதை விட்டுட்டு அடுத்தவன் பொண்டாட்டி தூக்கின்னு வந்துடலாம், அடுத்தவன் புருஷனை தூக்கின்னு வந்துடலாம் நினச்சா கடைசியில் வந்து தனிமையில் வந்து பல பேர் இருந்திருக்காங்க. நீங்கள் ஸ்ரீவித்யா உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆமாம், கடைசியாக அவங்க சாகும்போது யாருமே இல்லை, கூட யாருமே இல்லை. ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு சின்ன உதாரணம் தான் சொன்னாங்க. அந்த அம்மா வாழ்க்கையை நான் கொச்சப்படுத்துகிறேன். ஸ்ரீவித்யாவோட வாழ்க்கை மிகச்சிறந்த நடிகை, மிகச்சிறந்த அழகி. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓடிக்கிட்டே இருந்தாங்க, கடைசி வரைக்கும் 0ல் வந்து நின்றுட்டாங்க. கடைசியில் ஒன்றுமே இல்லை, கூட யாருமே இல்லை அவங்க இறக்கும் போது. இதுதான், அவங்க சொத்துக்கள் நிறைய இருந்துச்சு, அதெல்லாம் ட்ரஸ்ட்டு கொடுத்தாங்க, ஏழை பிள்ளைங்களுக்கு வந்து எழுதி வச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் கடைசியாக அவங்க பார்த்துட்டு ஆள் தான் போயிட்டாங்க. அதனால் நடிகைகளுக்கு வந்து ஒழுக்கம் வேணும். நீங்கள் குறிப்பிட்ட இப்போ எவ்வளோ பேர் இருக்கிறாங்க சார் ஒழுக்கமான நடிகைகள்? ஏன் இல்லை? எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எல்லா நடிகையும் கிடையாது. அப்படி நீங்கள் வந்து ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வேணும். சமூகத்துக்கு உங்களால் வந்து ஒரு முன்னுதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா பலர் எடுத்துக்கிற மாதிரியான வாழ்க்கையை வாழணும். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். சொன்னேன் அவர்கள் இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை எப்படி கொண்டு போகிறாங்கன்றதை. ரியல் ஒன் சார்பாக மிக்க நன்றி. நன்றி.